இந்த ஆல் மெம்பர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஆல் மெம்பர்ஸ் தான் என்னன்னா, இங்கே போனீங்கன்னா நம்ம ஜிம்மில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த ஆல் மெம்பர்ஸ் போய் பார்க்கலாம். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். இதில் வந்து எக்ஸ்பயர்ட் ஆன வேலிடிட்டி முடிஞ்ச மெம்பர்ஸு, இல்லை ஆக்டிவாக இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே இது வரைக்கும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருமே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜிம்மில் பாருங்கள் 1091 ஜிம் மெம்பர்ஸ் இருக்காங்க. இதில் தனித்தனியாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிடும் இந்த ஸ்க்ரீனில். எப்படின்னா டோட்டல் யூசர்ஸ் எவ்வளோ, மேல் யூசர்ஸ் எவ்வளோ, ஃபீமேல் எவ்வளோ, சீனியர்ஸ்னால் 55 வயசுக்கு மேலே எவ்வளோ பேர் பிடி எடுத்திருக்காங்க, இது எல்லாமே காமிக்கும். ஓகேவா? இது வந்து டெமோ ஜிம், அதனால தான் பிடி கவுண்ட் அதிகமாக காமிக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கும். அதுக்கு கீழே இன்னும் ஸ்ப்ளிட்டும் இருக்குங்க பாருங்கள். இது வந்து என்ன பேக்கேஜ் வைஸ். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3 மந்த்ஸ் பேக்கேஜ் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, மந்த்லி பேக்கேஜ் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க. இப்படி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் கப்பல் பேக்னு ஒன்று எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, 14 மந்த்ஸ் பேக்னு ஒன்று இருக்குது, அது எத்தனை பேர் எடுத்திருக்காங்க. அதாவது பேக்கேஜ் வைஸ் ஒரு பேக்கேஜும் எவ்வளோ மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் ஸ்ப்ளிட் வைஸும் கொடுக்கும். நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஃபுல் மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதாவது எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, அங்கே ஃபோட்டோஸ் காமிக்கும். ஃபோட்டோஸ் போட்டு வச்சுருந்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து நேம், ஐடி, அவங்களுக்கு பெண்டிங் அமௌண்ட் எதாவது இருந்ததுன்னா பெண்டிங் அமௌண்ட்டும் இங்கே காமிச்சிருங்க பாருங்கள். பெண்டிங் அமௌண்ட்டும் காமிச்சிடும். ஓகேவா? எத்தனை மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துருக்காங்க, என்றைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, என்றைக்கு வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது, எந்த அட்மின் உங்கள் ஜிம்மில் இருப்பாங்க இல்லையா, எந்த அட்மின் இந்த மெம்பரை க்ரியேட் பண்ணாங்க, ரெஜிஸ்டர் பண்ணாங்க, இப்படி ஃபுல் டீட்டெயில்ஸ் காமிச்சோம். ஓகேவா? இதில் இது மட்டும் கிடையாது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த செக்ரிகேஷன் காமிக்கும்னு சொல்லி இல்லையா, ஸ்ப்ளிட் பண்ணி இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்லி மேல் மெம்பர்ஸ் மட்டும் தான் காமிக்கும். ஒன்லி மேல் மெம்பர்ஸ். ஓகேவா? இந்த ரெட் கலர் என்ன வேலிடிட்டி முடிஞ்ச மெம்பர்ஸ் சொன்னாலே இது வந்து ஆல் மெம்பர்ஸ்னால் வேலிடிட்டி முடிஞ்ச மெம்பர்ஸ் இருப்பாங்க, எக்ஸ்பைர்ட் ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த வேலிடிட்டி முடிஞ்ச மெம்பர்ஸ்னால் ரெட் கலரில் காமிக்கும். ஓகேவா? ஸோ அதே தான். இதை கிளிக் பண்ணி ஒன்லி ஃபீமேல் மெம்பர்ஸ் மட்டும் காமிக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணி இது என்ன சீனியர். ஸோ சீனியர் மெம்பர்ஸ் மட்டும் தான் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஃபில்டர் பட்டனாகவும் யூஸ் பண்ணுவோம். மறுபடியும் நீங்கள் பேக் டு எல்லா மெம்பர்ஸையும் பார்க்கணுன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டல் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா மெம்பர்ஸும் காமிக்குது. அதே மாதிரி தான் இந்த பேக்கேஜ் வைஸ்மே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் 18 மந்த்ஸ் பேக்கேஜ் ஒன்று இருக்குது. இது எத்தனை யார் எடுத்திருக்கான்னு பார்க்கணும்னு நினச்சிருக்கேன். கவுண்ட் ஒன்றுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் யார் எடுத்திருக்கான்னு பார்க்கணும்னு நினச்சேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை மட்டும்தான் அந்த யூசர் மட்டும் தான் காமிக்கும். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் மந்த்லி ஸ்பெஷல்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அது 5 பேர் எடுத்திருக்காங்க. யார் அந்த 5 பேருன்னு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்க் எப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 5 பேர் மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகேவா? அதேமாதிரி சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு யூசர் வந்து இப்போ டோட்டல் கிளிக் பண்ணிப்போம். எல்லா யூசர் இருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து ஏதோ ஒரு யூசர் வந்து உங்களுக்கு வந்து அவர் டீட்டெயில்ஸ் பார்க்கணும், இல்லை அவரோட ப்ரொஃபைல் பார்க்கணும், ஏதாவது ஒன்று பேர் ஒரு ரீசனுக்காக அவரை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஒன்று நம்ம ஸ்க்ரால் பண்ணி தேடிக்கிட்டு இருக்க முடியாது. 1000 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணால் அவங்க ஐடி வச்சு சர்ச் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பை டிஃபால்ட் இங்கே ஐடி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1077 ஒரு மெம்பர் வரான்னு வச்சுக்கோங்க. அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவர் ப்ரொஃபைல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா 1077 அடிங்க. இங்கே பாருங்கள் அந்த மெம்பரை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கும். அந்த எந்த ஒரு பர்டிகுலர் மெம்பர் ப்ரொஃபைலுக்குள்ளே நீங்கள் போய் பார்க்கணும்னு நினச்சாலும் இந்த அவர் பேரை கிளிக் பண்ணிங்கன்னா எடுத்துகிட்டு போயிருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் அவரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் காமிச்சோம். ஓகேவா? மறுபடியும் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி எல்லாமே செக்ரிகேஷன் பார்த்துக்கலாம். அதேமாரி ஐடி சர்ச் பண்ணிக்கலாம். ஒரு சில டைம் நமக்கு ஐடி ஞாபகம் இருக்காது கரெக்டாக. ஸோ அந்த டைமில் மொபைல் நம்பர் சர்ச் இங்கே இருக்குது, நேம் சர்ச் இருக்குது, மொபைல் நம்பர் சர்ச் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் முத்துன்னு டைப் பண்ணால் முத்துன்ற பேரில் மட்டும் இருக்கிறவங்க மட்டும் காமிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை ஃபுல்லாக டைப் பண்ணோன்னா அந்த நேம் மட்டும் எக்ஸாக்டாக காமிக்கும். ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ஆல் மெம்பர் ஸ்க்ரீனில். ஓகேவா? அதேமாரி இங்கே வந்து ஃபில்டர் பட்டன் ஒன்று இருக்குது பாருங்கள். இது என்ன அப்படின்னா இந்த ஃபில்டர் பட்டன் என்னென்னா இப்போ இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? இந்த இவ்வளோ மெம்பர்ஸில் உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயில்டாக தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த் அதாவது ஜனவரி மட்டும் ஜாயின் பண்ணவங்க எத்தனை பேர், இல்லை பிப்ரவரி மட்டும் ஜாயின் பண்ணவங்க எத்தனை பேர், அந்த மாதிரி தனித்தனியாக பார்க்கணும். இல்லை லாஸ்ட் 1 வீக்கில் மட்டும் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்கா, அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துங்க. இங்கே கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர் பாயிண்ட் இருக்கா, ஜாயின் டேட் பை டிஃபால்ட் ஜாயின் டேட்டு தான் இருக்கும். ஜாயின் டேட் செலக்ட் பண்ணிட்டு இங்கே போய்ட்டு லாஸ்ட் 1 வீக் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டேஸை மட்டும் எந்த லாஸ்ட் 1 வீக் டேட்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேவா நீங்கள் கெட் டேட்டா கொடுங்க. இங்கே பாருங்கள் லாஸ்ட் 1 வீக்கில் ஜாயின் பண்ணவங்க மட்டும்தான் காமிக்கும். மொத்தமே 3 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் ஹாஃப் இயர்லி பேக்கேஜ் 2 பேர் எடுத்துருக்காங்க, ஆனுவல் பேக்கு ஒருத்தர் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிளியராக காமிச்சிடும். ஸோ இதை கிளியர் பண்ணிட்டு வேறு ஃபில்டர் போட்டு பார்க்கணும் பார்க்கலாம். இதேமாதிரி நீங்கள் ஜாயின் லாஸ்ட் 1 மந்தில் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். நாட் ஓன்லி ஜாயின்ட் மெம்பர்ஸ், யாருக்கு எப்போ எக்ஸ்பயர் ஆகிற போகிற டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் இங்கே. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 1 வீக்கில் எக்ஸ்பயர் ஆனவங்க யார், இல்லை நெக்ஸ்ட் 1 வீக்கில் வேலிடிட்டி முடிய போகிறவங்க யாருன்னு கூட நீங்கள் பார்த்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்பைர் டேட்னு ஒன்று இருக்கா. அந்த எக்ஸ்பைர் டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேட் அப்படியே வச்சுட்டு இங்கே நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள். இந்த மெம்பர்ஸ்க்குலாம் லாஸ்ட் வீக் எக்ஸ்பயர் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் கூட நீங்கள் இங்கே போட்டு பார்த்துக்கலாம் இந்த ஆல் மெம்பர்ஸில். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ரெனியூ டேட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? யாரெல்லாம் ரெனியூவல் பண்ணியிருக்கா லாஸ்ட் 1 வீக்கில் இல்லை 10 டேஸில் அந்த மாதிரி டேட்டா கூட நீங்கள் பார்த்துக்கலாம் கிளியராக.
ஸோ அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் இந்த ஆல் மெம்பர்ஸ் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். ஓகேவா? இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவ் மெம்பர்ஸ் அண்ட் எக்ஸ்பயர்ட் மெம்பர்ஸ்னு 2 இருக்குது. ஓகேவா? இது என்னென்னா இங்கே ஆல் மெம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே ஆல் மெம்பர்ஸ்னால் வேலிடிட்டி முடிஞ்சவங்களும் இருப்பாங்க, ஆக்டிவ் மெம்பர்ஸும் இருப்பாங்க. நீங்கள் ஆக்டிவ் மெம்பர்ஸ் மட்டும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்டிவ் மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஓகே, இதுலேயும் இந்த ஆல் மெம்பர்ஸில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே ஆக்டிவ் மெம்பர்ஸ்லேயும் உங்களுக்கு காமிக்கும். அதே ஃபீச்சர்ஸ் தான் இங்கேயே இருக்கும். ஓகேவா? அந்த ஃபில்டர் பட்டன் எல்லாமே இருக்கும். இதில் இந்த ஆல் மெம்பர்ஸில் இன்னொன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆக்டிவ் மெம்பர்ஸில் இன்னொரு ஃபீல்டு இருக்கும், எக்ஸ்ட்ரா ஷோ ஆப்சன்டேஜ். இது என்ன அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜிம்மில் வந்து எத்தனை பேர் இருந்தாங்க, 1901 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அதில் ஆக்டிவாக எவ்வளோ டோட்டலாக 50 பேர் தான் ஆக்டிவாக இருக்காங்க. ஓகேவா? மற்ற எல்லோரும் வேலிடிட்டி முடிஞ்சவங்க. இந்த 50 பேரில் லாஸ்ட் 10 டேஸாக ஜிம்முக்கு வராதவங்க யாருன்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே போய் பார்த்துக்கலாம். ஷோ ஆப்சன்டேஜ் இருக்கா, லாஸ்ட் 10 டேஸ்னால் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் காமிக்குதா, லாஸ்ட் 10 டேஸில் வராதவங்க யார் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காமிச்சிடும். தட் மீன்ஸ் இந்த ஜிம்மில் வந்து எல்லாருமே வந்திருக்காங்கன்னு அர்த்தம் லாஸ்ட் 10 டேஸில் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்கள் ரியலாக வந்து அந்த ஜிம்மில் வந்து யாராவது வராமல் இருந்தாங்கன்னா அதுவே இங்கே தெளிவாக காமிச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டேட்டாவை நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அப்புறம் இதே மாதிரி தான் இப்போ இங்கே எப்படி வந்து இது வந்து ஆல் மெம்பர்ஸு இங்கே எல்லா மெம்பர்ஸ் காமிக்கும், இங்கே வந்து ஆக்டிவ் மெம்பர்ஸ் காமிக்கும்னு சொன்ன மாதிரி நீங்கள் எக்ஸ்பைர்ட் மெம்பர்ஸ்க்கு மட்டுமே தனியாக ஒரு பேஜ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பட்டனு எக்ஸ்பைர்டு வேலிடிட்டி முடிஞ்சவங்க மெம்பர்ஸ் மட்டும்தான் காமிக்கும். இதில் இருக்கிற எல்லாருமே வேலிடிட்டி முடிஞ்சவங்க தான். இதுலேயே அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் இன்னொரு ஃபீச்சர் என்ன, இதில் டோட்டலாக எக்ஸ்பைர்ட் வேலிடிட்டி முடிஞ்சவங்க எத்தனைன்னு காமிச்சிடும். இந்த மந்த்து யாராருக்கெல்லாம் வேலிடிட்டி, எத்தனை பேருக்கு வேலிடிட்டி முடிய போகுதுன்றதும் காமிச்சிடும். அதுமாதிரி லாஸ்ட் 7 டேஸில் எத்தனை பேருக்கு வேலிடிட்டி முடிஞ்சிருக்கு, நெக்ஸ்ட் 7 டேஸில் யாருக்கெல்லாம் முடிய போகுது, எத்தனை பேருக்கு முடிய போகுது, இன்றைக்கி யாருக்கு வேலிடிட்டி முடியுது, பிடி எடுத்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மந்த் முடிய போகுது, எல்லாமே டீட்டெயிலாக காமிச்சிடும். ஓகேவா? இது எல்லாமே அகைன் பட்டன் மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா திஸ் மந்த் இப்போ 10 இருக்கா, அதை இப்போ இதை நான் கிளிக் பண்ணேன்னா இந்த மந்த் வந்து 10 பேருக்கு வேலிடிட்டி முடியுதுன்னு அது சொல்லுது. ஓகேவா? ஆனால் யார் அந்த 10 பேர் நான் பார்க்கணும்னு நினச்சேன், இந்த பட்டன் கிளிக் பண்ணாலே அந்த 10 பேரை மட்டும் தான் எனக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து February 1 இன்றைக்கி டேட்டு பாருங்கள், எல்லாருமே February தான் இந்த மந்த்து. ஸோ இந்த மாதிரி காமிச்சிடும். அதேமாரி நெக்ஸ்ட் 7 டேஸ் யாருக்கெல்லாம் முடிய போகுது இங்கே 4 காமிக்குது. கரெக்ட். பட் யார் அந்த 4 பேர் நான் பார்க்கணும்னு நினச்சேன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணாலே இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் 7 டேஸ் 4 பேருக்கு முடிய போகுது. இந்த டேட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி யாருக்குமே இந்த ஜிம்மில் வேலிடிட்டி முடியல. ஓகேவா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா மெம்பர்ஸும் காமிக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸில் வந்து டீட்டெயில்டாக காமிச்சிடும். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு பக்காவாக ஒரு ஐடியா கொடுக்கும். ஓகேவா? அதாவது இந்த மந்த் யாராருக்கெல்லாம் முடிய போகுது, லாஸ்ட் 7 டேஸ் யாராருக்கு முடிஞ்சிருக்கு, நெக்ஸ்ட் 7 டேஸ் இதெல்லாம் வந்து இங்கே ஒரு பட்டனாக வச்சுருக்கோம். நீங்கள் வந்து இங்கே வந்து நெக்ஸ்ட் 7 டேஸ் மட்டும் காமிக்குதா, நீங்கள் நெக்ஸ்ட் 7 டேஸ் மட்டும் கிடையாது, மற்ற டீட்டெயில்ஸ் வேணால் கூட இந்த ஃபில்டர் இதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த ஃபில்டர் வந்து இதே மாதிரி தான், இந்த ஆல் மெம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபில்டர் மாதிரி, இந்த ஃபில்டர் பட்டனோட தான் ஆப்ஷன்ஸ் தான் இங்கேயே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ்லாம் நீங்கள் ஃபுல் டீட்டெயில், அதாவது வேலிடிட்டி முடிய போகிற ஜிம் மெம்பர்ஸோட ஃபுல் ஹிஸ்ட்ரி நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த நெக்ஸ்ட் 7 டேஸ் முடிய போகுதுன்னா இவங்களை நீங்கள் ட்ராக் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்கள ரெனியூவல் பண்ண வைக்கலாம். இந்த மெம்பர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட் 7 டேஸில் முடிஞ்சிருக்கு. இதில் ஒரு சில பேர் ரெனியூவல் பண்ணியிருக்கலாம், ஒரு சில பேர் பண்ணாமல் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அஸ்வத்னு ஒருத்தருக்கு இவருக்கு முடிஞ்சிருச்சு, ஆனால் ரெனியூவல் பண்ணலை அப்படின்னா அவர் ஃபோன் நம்பர் எடுத்து கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவர் என்ன சொல்கிறார், ஜாயின் பண்ணுறாரா இல்லையான்னு கேட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒரு 2 டேஸ் கழிச்சு நான் ஜாயின் கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொன்னார்னா நோட்ஸ் கூட இங்கே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்ஸ் காட்டும். ஓகேவா? அவர் என்ன சொன்னாரோ அப்படியே நீங்கள் இங்கே டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்படி டைப் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் வந்து நீங்கள் வந்து நோட்ஸ் போட்டு இதில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் இங்கே இருக்குது. ஓகேவா? நம்ம இந்த எக்ஸ்பைர்ட் மெம்பர்ஸில். ஸோ இந்த எக்ஸ்பைர்ட் மெம்பர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஆல் மெம்பர்ஸ் அண்ட் ஆக்டிவ் மெம்பர்ஸ் அண்ட் எக்ஸ்பைர்ட் மெம்பர்ஸ். ஓகேவா? இதெல்லாம் லிஸ்ட்டு தான். நீங்கள் அந்த ஒரு மெம்பரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மெம்பரோட நேமை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் காமிக்கும். இது வந்து மெம்பரோட ப்ரொஃபைல். இதெல்லாம் என்னென்னு அடுத்ததில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்.